உங்களுக்கு பிக்சரை காட்டுறேன் பாருங்க. கீழே 2 ஃபேனோட இருக்க அந்த கிராபிக்ஸ் கார்டு RTX 4060, அதுக்கு மேல 3 ஃபேனோட இருக்க கிராபிக்ஸ் கார்டு RTX 4090. ஸோ இப்படி பிக்சர்ல பார்த்தோம்னா என்ன நினைப்போம், ஒரு PC ரைசர் கேபிளை யூஸ் பண்ணி மேல மவுண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அந்த RTX 4060யோட NVMe ஸ்லாட் வழியா இந்த RTX 4090 கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு கிராபிக்ஸ் கார்டையுமே அந்த M2 இன்டர்ஃபேஸ் வழியா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி அது சைபர் பங்க் ரன் ஆகிறத கூட காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 FPS வர மாதிரி காட்டியிருக்காங்க. NVMe SSD கனெக்ட் பண்ணதை கூட அப்செட் பண்ண முடியுது. ஆனா எப்படி இந்த கிராபிக்ஸ் கார்டை கனெக்ட் பண்ணி, ஸோ இப்போ சில பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டினே வந்திருக்கலாம், நான் இப்போ ஒரு மிட் ரேஞ்ச் கிராபிக்ஸ் கார்டு வச்சிருக்கேன், ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு M2 இன்டர்ஃபேஸ் இருக்குது, நான் அதுக்கப்புறமா பெரிய கிராபிக்ஸ் கார்டுக்கு அப்டேட் ஆகும்போது ரெண்டு கிராபிக்ஸ் கார்டையுமே கனெக்ட் பண்ணி ரொம்ப அதிகமான பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஆசஸ் டீம் ஒரு சைபர் பங்க் கேமை கூட ரன் பண்ணி காட்டினாங்க 150 FPS வர மாதிரி. ஆனால் அந்த FPS எப்படி கிடைக்குது, கிராபிக்ஸ் செட்டிங் மேக்ஸில் வச்சிருந்தாங்களா, ரே ட்ரேசிங் ஆன்ல இருந்ததா, இல்லை ரெண்டு கிராபிக்ஸ் கார்டுமே ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததா, இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே அவங்க சொல்லலை.